சமீபத்தில் கேரள மாநிலத்தில் மூளை அமீபா தொற்றால 3 குழந்தைங்க உயிரிழந்தார்கள் என்ற செய்தி மிகவும் நம்மை எல்லாம் கலக்கமடைய செய்துள்ளது. இந்த மூளை அமீபா அப்படின்ற இந்த நேக்லீரியா ஃபோலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமீபா தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான். யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். ஆனா இன்று இது பரவலாக அனைத்து நாடுகளுக்கும் பரவ ஆரம்பித்து உள்ளது. இன்று கேரளாவில் இருக்கிறது அப்படின்றபோது, நாம் அனைவரும் ஒரு முன்னெச்சரிக்கையாக நமது குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றோம் அப்படின்றதுனால, இந்த பதிவை அனைத்து பெற்றோர்களுக்கும் சென்று சேரும்படி நீங்கள் அனைவரும் பகிரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல இந்த நேக்லீரியா ஃபோலரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமீபாவை பற்றி நீங்கள் முதல்ல தெரிந்து கொள்ளணும். இது பொதுவாக எந்த இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நல்ல தண்ணீர்ல தான் இருக்கும். பொதுவாக இந்த ஆறு, குளம், அ ஓடை இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இது இருக்கும். அதுவும் பொதுவாக இது வெப்பநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 85 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கக்கூடிய வெப்பத்துல தான் இந்த வெப்பமான நீர்ல தான் இது இருக்கும். அதுவும் கீழ இந்த படிகம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? செடிமெண்ட் ஆயிருக்கும். அந்த இதுல மிகவும் அதிகமாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல்ஸ்ல இன்னைக்கு ப்ராப்பரா குளோரினேஷன் பண்ணாத ஸ்விம்மிங் பூல்ஸ் இதுல எல்லாமே இது இருக்கும். இது எந்த வழியில நம்மளுடைய உடலுக்குள்ள ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாசிகள் வழியா தான். நம்மளுடைய மூக்கு வழியா தான். ஸோ இந்த மூக்கு வழியா நேரா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம மூக்கு சுவாசிக்கக்கூடிய அந்த உணர்தல், அந்த நரம்புகள் வழியாக எளிதாக இது என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூளையை சென்று அடைந்து விடுகிறது. ஸோ இறைவனோட படைப்பிலேயே நம்மளுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, பிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளட் பிரெயின் பேரியர்ன்னு சொல்லி. இந்த பிளட் பிரெயின் பேரியர் நம்மளுக்கு போதுமான அளவு பாதுகாப்புகளை கொடுத்த போதிலும், இந்த குறிப்பிட்ட வகை அமீபா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமது இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நமது சுவாச மண்டலத்தில் மிக முக்கியமாக அந்த நுகர்தல் நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபாக்டரி நர்வ் வழியா நேரடியாக மூளையை சென்று தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இன்ஃப்ளமேஷன் பிரெயின்ல உண்டாயிருது. இது ரொம்பவும் மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு நோயாத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இத பிஐஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பிரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்செபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில ஏற்படக்கூடிய மூளையில அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கவர்ஸ் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஏற்படக்கூடிய ஒரு புண் மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் அன்கண்ட்ரோல்டு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ரேனியல் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைக்குள்ள ஏற்படக்கூடிய அழுத்தம் அதிகமாகி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு முதல்ல போவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தலைவலி கடுமையாக இருக்கும். காய்ச்சல், அடுத்து வாமிட்டிங் சென்சேஷனு, அடுத்து இதையும் தாண்டி சீஷர்ஸும் வருவதற்கான வாய்ப்பு. சீஷர்ஸ் நம்ம சொல்லக்கூடியது வலிப்பு. சரிங்களா? இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது அதிகமாக மரணங்களை ஏற்படுத்தக்கூடியது. இதனுடைய மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று வரை கணக்கெடுதல் எடுத்ததுல பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டான் படி சிடிசி குடுக்கக்கூடிய ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, மார்டாலிட்டி 95% இது தாக்கம் ஏற்பட்டதுன்னா, நிச்சயமாக மரணம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் இது இருக்குது. இத நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் மருத்துவத் துறையில ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இது ஆரம்பிச்சு ஒரு 1 டூ 7 நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே பிற நோய்களின் அறிகுறிகளாக இருப்பதனால் நம்ம நேரடியாக அத இதுவாக இருக்கும் அப்படின்னு எடுத்து நம்ம பரிசோதனைக்கு அனுப்பிச்சு பெரிய அளவுக்கு இதுக்கான சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதும் இன்னைக்கு மிகவும் கம்மியாகத்தான் இருக்கிறது. அப்ப முறையாக அத கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான அவகாசங்கள் கூட அந்த அமீபா நம்மளுக்கு கொடுப்பதில்லை. அப்ப இத பொதுவாக இன்று கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. சிஎஸ்எஃப் எக்ஸாம் பண்ணுவாங்க. பிசிஆர் டெஸ்ட், சிடி, எம்ஆர்ஐ அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த இதுக்கான டெஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்குது. இதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்க குழந்தைகளோட ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பிக்னிக் போறீங்க, இல்ல ஸ்கூல்லயே அவங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறக்கு அலோவ் பண்றாங்க, வைக்கிறாங்கன்னா, இந்த மாரி நேரங்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்ல ஒரு குளம், குட்டையில குளிக்க போனா கூட அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த நம்ம கால் பதிக்கக்கூடிய இடங்கள அந்த மண்ண கழச்சு விட்டு சின்ன குழந்தைங்க விளையாடுறதே அதுதான்.
இல்லைங்களா? ஸோ அந்த மாரி நேரங்கள்ல இது அதிகமாக வந்து என்ன ஆகும்னா, மேல வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ தண்ணிய தெளிச்சு ஒரு குழந்தை மறு குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருக்கும்போது, மூக்குக்குள்ள போகும்போது, எளிதாக இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கின்றது. அதனால ரொம்ப முக்கியமா உங்களுடைய குழந்தைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களையும் இது தாக்கும். ஆனா அதிகமாக தாக்கத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகளுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி மிகவும் கம்மியாக இருப்பதனால். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி நேரங்களில் நமது குழந்தைகளை வந்து பொதுவாக இந்த மாரி நீர்நிலைகளுக்கு அழைத்துச் சென்று விளையாடுவதோ, அந்த மாரி விஷயங்கள நீங்க தவிர்த்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பானதா இருக்கும். "வருமுன் காப்போம்" அப்படின்ற மாரி வந்த பின் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு, இப்படி ஒரு சூழல் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளை மிக முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்றது தான் இந்த பதிவுல நான் உங்க எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமீபா வந்து வேற எதுலயுமே இருக்காதா சார்னா, இருக்கும் நிச்சயமாக. நல்ல தண்ணீர் நம்ம சொல்லக்கூடிய நமது வீட்டுக்கு வர குடிதண்ணீர்ல கூட இருக்கும். பட் நம்ம குடிக்கிறதுனால இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இத வந்து நம்ம மூக்குக்குள்ள தண்ணி உள்ள போச்சுன்னா தான் வந்து இதற்கான அந்த ஸ்ப்ரெட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு பார்க்கையில, பொதுவா ஒரு சிலர்ன்றத விட, இந்த யோகா பயிற்சிகள்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ம் மூக்க கிளென்ஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணீய வச்சு கிளென்ஸ் பண்ணுவாங்க. உப்பு இதெல்லாம் போட்டு கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே இந்த மாரி நேரங்கள்ல இத அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோவ எல்லாருக்கும் பகிருங்க. பயனுள்ளதாக இருக்கட்டும். விழிப்புணர்வு அனைவருக்கும் கிடைக்கட்டும். பாதுகாப்போடு இருப்போம். நன்றி, வணக்கம்.